ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் வாஸ்தவராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல் மற்றும் மருத்துவம் இது சார்ந்த காணொளிகளை தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடம் என்ற ஒரு பிரிவின்படி இன்று அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டின் 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இந்த பதிவு காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்குரிய அடுத்து ஒரு வருடம் நிகழக்கூடிய நன்மை தீமை கலந்த வருடம் ராசி பலன்கள். சரி நண்பர்களே, வாருங்கள். இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனராசி. இந்த மீனராசியில் மீன ராசிக்கு உரிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தையும் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு, இந்த ராசிக்கு 11, 12க்குரிய விரையாதிபதி லாபாதிபதியினுடைய சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் பெற்றிருக்கிறார். அடுத்து 4, 7க்குரிய ரேவதி நட்சத்திரத்தையும் பெற்றிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த லக்கணத்துக்கு அல்லது இந்த ராசிக்கு லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம், 10ஆம் இடத்துக்காரனுடைய நட்சத்திரம், 11, 12க்குரியவனுடைய நட்சத்திரம், 4, 7க்குரியவனுடைய நட்சத்திரம். இந்த குரு, சனி, புதன் இவர்களுடைய நட்சத்திரத்தை பெற்றிருந்தாலுமே கூட புதன் இங்கு நீச்சம் பெறக்கூடிய தகுதியை பெறுகிறது. சுக்கிரன் ஒரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அதீத தன்மையை பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய பராபவ ஆண்டில் சனி பயிற்சி நடந்துவிட்டது. சனி பயிற்சி இந்த அடுத்த ஒரு வருடத்துக்கு இதே ராசி கட்டத்தில் பயணிக்கப் போகிறார். குரு பயிற்சி தற்போது மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து சொந்த நட்சத்திரத்தினுடைய பயணத்தோடு கடகராசிக்குள் பயணிக்கப் போகிறார். அடுத்து கேது என்பவர் இந்த ஆண்டின் அடுத்த ஆண்டின் இறுதியில் கடகத்துக்கு வரப்போகிறார். அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் அப்படியே கும்பத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஜென்ம சனியோடு குழப்பம் கலந்த, பயம் கலந்த, மந்த நிலையோடு கூடிய சூழ்நிலையை உருவாக்கி ஆரம்ப காலம் தருகிறது. இந்த மந்த நிலை என்பது சற்று யோசிக்கக்கூடிய தன்மை, தாயினுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், வாழ்க்கை துணையினுடைய உறவுகளில் சின்ன சின்ன மந்த நிலைகள் மற்றும் மூத்த சகோதரத்துக்குரிய உறவுகளில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் மந்த நிலையை தருகிறது. இது இல்லாமல் 10ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கிறார், லக்னாதிபதி. ஆக தொழிலில் உள்ள ஒரு பெரிய மந்தத்தையோ ஏற்றத்தையோ தர முடியாது. ஆனால் 10ஆம் இடத்தை சனியும் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மந்தம் கலந்த, அதே சமயத்தில் தொழிலை விடவும் முடியாமல், தொழிலை நடத்தவும் முடியாமல் மந்த நிலை இருப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையோடு இந்த புத்தாண்டு பயணம் தொடங்குகிறது. அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து கடகத்துக்கு வந்து விடுகிறார் குரு. அந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி, லக்கண அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சொந்த வீட்டை மேனத்தை பார்க்கிறார். அந்த வகையில் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் வசிப்பவர்களுடைய தற்போது இருக்கக்கூடிய மந்த நிலையும், பயம் கலந்த சூழ்நிலையும், குறிப்பாக கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் தற்போது ஜென்மச்சனி நடக்கிறது மட்டுமில்லாமல் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், குருவும் பார்ப்பதால், ராகு கேதுவனுடைய தொடர்பும் இருப்பதால் உயிரை கையில் பிடித்து கொண்டு பயணிக்கக்கூடிய மந்த நிலை ஏற்படுகிறது. சற்று பயம் கலந்த சூழ்நிலையை தற்போது இருக்கிறது. இது வரக்கூடிய ஜூலை மாதம், ஜூன் வரையிலும் தொடரலாம் என்பது கிரகங்களினுடைய கதிரலையினுடைய தாக்கம் அடையாளம் காட்டுகிறது. அந்த வகையில் சனி தனக்கு பகை கிரகமான சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது மீனத்தில் இல்லாத வரையில் மீனராசிக்காரர்கள் பெரிய பயம் ஒன்றும் தேவையில்லை. தொழில் மந்தம், உடல்நலத்தில் மந்தம், உறவுகளில் மந்தம் இருக்குமே ஒழிய நஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்பில்லை.
ஸோ சனி, ராகு, கேது, செவ்வாய் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த சனி அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியனை கடக்கும் காலத்தில் கொஞ்சம் நிதானமாக பயணிக்கக்கூடிய காலமாக எச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டியிருக்கிறது. அல்லது எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாமல் அல்லது எடுக்க இயலாமல் அல்லது எடுக்க விரும்பாமல் நின்று கொண்டு விடுவது என்பது சாலச் சிறந்ததாக அமையும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு பிரதிபலனாக பாதிப்பையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை உறவு, அதாவது பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்து செவ்வாய் லக்கணத்துக்கு 2, 9 அந்த வகையிலேயும் தந்தை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். லக்கணத்துக்கு 6 ராசிக்கு 6 சனி, அவனும் சூரியன், அவன் லக்கணகேந்திரத்தில் இருப்பது ஒரு வகையில் எதிரி கடன் நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்தாலும் அதற்கு தகுந்த மன உளைச்சலை தந்து விடுகிறார் என்பதை கருத்தில் கொள்ளலாம். அடுத்து குருவனுடைய பார்வை பெறக்கூடிய சனி மந்த நிலையிலிருந்து இயல்பான துரித நிலைக்கு பயணப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கி தரும். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 3 மாதம் வரை கொஞ்சம் நிதானமாக பயணித்தால் அடுத்து வரக்கூடிய காலம் அற்புதமான காலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மச்சனியில் பாதி காலம் கடக்க வரையில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு அதற்கு மேல் மீதி காலத்தில் நிதானத்தை கூட்டி செயல்படுத்தலாம் அல்லது வேகமாக செயல்படலாம். இருந்தாலும் பயம் மனதின் கூடவே தோல் மீது தோல் போட்டுக்கொண்டு பயணிக்கக்கூடிய காலம். அதற்கு அடுத்து ராகு கேது என்பது தனது ராசிக்கு, அதாவது லக்னத்துக்கு மீன ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலம் என்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் குருவை தொடப்போகிறார், அதாவது லக்ன அதிபதியை ராசியை தொடப்போகிறார். அந்த வகையில் பார்க்காத மூத்த சகோதர வர்க்கம், அது இல்லாமல் வங்கி மற்றும் நிதி நிலையங்கள் மூலமாக சர்வசாதாரணமாக நமக்கு கடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கடனை நிதானமாக கையாளுங்கள். அப்படி இல்லை என்றால் சர்வசாதாரணமாக கடன் கிடைத்துவிடும். அதை அந்த கடனிலிருந்து வெளிவருவதற்கு அதிக பிராயத்தனப்பட வேண்டியிருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த கிரகமாக இருந்தாலும் அது அதனுடைய நட்பு கிரகங்களை தொடும் பட்சத்தில் அது யோகமாகவும், பகை கிரகங்களில் தொடும் பட்சத்தில் பாதகமாகவும் சங்கடங்களை உருவாக்கி தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டு வரும் என்று பார்க்கும் பொழுது, குருவுக்கு நட்பு கிரகமான சூரியன், சந்திரன், செவ்வாய் அவர்களை குரு தொடும் பொழுது யோகத்தையும், சனி, சுக்கிரன், புதன் இவர்களை சனி தொடும் பொழுது யோகத்தையும், சனிக்கு பகை கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களை தொடும் பொழுது மந்த சூழ்நிலையும், பயத்தையும், தடுமாற்றத்தையும், இழப்பையும் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் குரு ராகு கேதுவை தவிர எல்லா கிரகங்களை தொடும் போதிலும் அது ஓரளவு யோகத்தையும் செல்வாக்கையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 50% நன்மையான பலனும் 50% தீமையான பலன்களும் கலந்த கலவையாக அடுத்த பராபவ ஆண்டு உங்களை வழிநடத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக உங்களுக்கு எந்த தெய்வம், எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கிறதோ அந்த தெய்வத்தை அதிக ஈடுபாட்டோடு தரிசனம் செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட பயணிப்பார். அது மட்டுமில்லாமல் குலதெய்வமும் உங்களுடைய முதல் குழந்தையும் உங்களுக்கு பரிபூர்ண உதவி புரிவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணி தருவதற்கான ஒரு அற்புதமான காலம் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே.